கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்கே மாட்டில் சிவாஸ்தானத்தில் கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்தில் தொடர்ந்து போயிடுத்தான். மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞான பூர்வமாக அது பாடம் படுத்தப்பட்டு விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னு உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். விஞ்ஞான பூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள். சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம இப்போ கூட ஒரு டாக்டர் பக்கத்துல தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹலோ டாக்டர், உங்க பேர் என்ன? டாக்டர் பேசுறேன். மக்களே, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சர்வலோக நிவாரணி வந்துச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம மாட்டுக்கொட்டாயில் தான் இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். நம்ம உலகம் இப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லா துறைகள்லையுமே பல டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர்லேருந்து மெடிசன் வரைக்கும் நிறைய க்ரோத் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நோய்க்கும் மருத்துவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ரீசெண்டாக அந்த கோவிடாக இருக்கட்டும், இப்போ என்னென்னமோ புதுசாக உருவாகிற நோய்க்கெல்லாம் பல மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஆனால் இந்த மருந்துகள் எதுவும் வேணாம், ஒரே ஒரு மருந்து எல்லா நோயையும் குணப்படுத்தும் சர்வலோக நிவாரணி அப்படிங்கிற மாதிரி சில டாக்ஸ் எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அது இந்த கோமியம் தான். அதனால தான் அப்படி பார்த்தா நம்ம இப்போ ஒரு பல மெடிசினல் வேல்யூக்கு மத்தியில் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இங்க இவ்வளோ மாடுகள் இருக்கு. இந்த கோமியத்தை தான் சர்வலோக நிவாரணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அந்த மாட்டோட கோமியம் எல்லாம் குடிச்சா எல்லா நோயும் சரியாயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் நல்லாவாதுமா. இதை குடிச்சா நோய் இதமா வரும். ஏன்னா ஊர் நாட்டில் இருக்கிற மாடுனா பரவாயில்ல. இங்கே இருக்கிறதுலாம் பீஸா, பர்கர், பொங்கல், பூரி, சப்பாத்தி இப்படி தான் சாப்பிடுது. அதெல்லாம் இதை சாப்பிட்டா நமக்கு நோய் தான் வரும். அதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை. இதை சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கை தான். இந்த கோமியத்தை குடிச்சா உடம்பு சரியாகிறதுலாம் எனக்கு நம்ம அது நம்பிக்கை இல்லை. இங்கத்தி மாட்டுக்கு அது கோமியெல்லாம் அவங்க சொல்ற மருத்துவ குணம்லாம் அதுல கிடையாது. அது முட்டாள்தனமான ஒரு விஷயம்ன்றத என்னோட கருத்து. எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலம்மா. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு கட்டுக்கதை மாதிரி தான். ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா அது தேவைப்படும். ஆனா இதெல்லாம் ஒன்றும் புரியல. கோமியங்கிறது மாடுங்கிறது கழிவு தான். அதை குடிச்சா பல நோய்கள் வரதான் செய்யும். அதை போய் குடிச்சு அது என்ன ஆக போகுது? ஒரு நோயும் அதில் போகாது. பல நோய்கள் அதில் அதிகமாக தான் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் மாடு சுத்த கழிவு என்ன திங்குது? குப்பையும் தூசியும் கரும்புதையும் திண்டு வளருது. அது குடிக்கிற பாலே மூலம் கெடுது. அதில் மாட்டு கோமியத்தை குடிச்சா அதை விட மோசமாக வேறு எதுவுமே இல்லை. இப்போ எந்த நோயும் அதில் கிளியர் ஆகாது. முழுக்க ஃபுல்லாகவே அது கிருமி தான். கிருமி என்ன சேர்ந்தது தான் அது. ஆனால் இப்போ கோமியன்றது ஒன்றுமே கிடையாது. வேஸ்ட்டு, டோட்டலி வேஸ்ட்டு. அது இப்போ வியாபார பொருளாகிற அவர் ஒருத்தர் சொன்னார் மாதிரி முழுக்க வியாபாரம். பஞ்சக்காவே சொல்லிட்டு டப்பால் அடிச்சு வைக்கிறாங்க பாருங்க. ரொம்ப அது வேஸ்ட்டு. நோய்க்கு சரியாகுமான்றது இதுவரை ப்ரூவன் இல்லை. ஆக்சுவலாக எந்த டாக்டரும் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது. இதுவரைக்கும் எந்த டாக்டரும் ரெக்கமெண்ட் பண்ணி இதை குடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னது கிடையாது. நாட் ஓன்லி இன் அலோபதிக், ஆயுர்வேதிக் டாக்டர் கூட அந்த மாதிரி சொன்னதாக எனக்கு தெரியல. இது மேக்ஸிமம் தவறான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ப்ரூவ் பண்ணல மெடிக்கல் ரீதியா. ஆனா இந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க. அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? கேட்கும்போது ஆனால் சொன்னால் இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டா இந்த மாதிரி நல்லா ஆகுமான்ற ஒரு இது மனசுக்குள்ள இருக்குதா கேள்வி. ஆமா, ஆனாலும் அதை போய் எப்படி குடிக்கிறது அப்படின்னு ஒரு அருகருப்பு இருக்கு. இந்த கோமியத்தை குடிச்சு உடம்பு சரியாகும் அப்படின்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. இப்போ மருத்துவ பொருளே கிடையாது. இப்போ பிஸ்னஸ், வியாபார பொருள் தான். சிறுநீர் அப்படின்றது வேஸ்டேஜ் தானே. அதை குடிக்கிறது அப்படின்றது மெடிக்கேட்டடாக ப்ரூவனும் இல்லை, அது கரெக்டும் கிடையாது. ரொம்ப கேவலமா இருக்குது, அசிங்கமா இருக்குது. அது மாதிரிலாம் சொல்றது நல்லா இல்லை, நல்லதே இல்லை. அது குடிக்கவும் கூடாது. ப்ரொமோட் பண்ண அவங்கள்ட்ட புரிய வைக்கணும். அறியாமையினால செய்கிறாங்க. கொஞ்சம் அறிவு, படிப்பறிவு கொஞ்சம் இருந்தால் யோசிப்பாங்க. அதோடைய கழிவை போய் நம்ம குடிக்கிறோமே அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம நேரம் கத்தாந்தா நம்ம போகிற வெயில் கூட எல்லாம் கத்தாடுறோம். நம்ம நேரம் சரியில்லைன்னா எதை சாப்பிட்டாலும் நல்லா ஆகாது. நான் சொல்கிறேன். அந்த மாதிரி சில பேர் குடிக்கிறாங்களா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது முட்டாள்தனம் தான் பண்ணுற மாதிரி அருவருப்பா இருக்குது.
நான் சொல்றது கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்குது. என்ன பண்றது, அறியாம இருந்தாலும் செய்யறாங்க. அவ்வளவு பேர் நான் பேசியிருக்கேன், நிறைய பேர் நம்ம செய்யும்போது செய்யாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அது நீங்க இல்ல, சொல்லிருக்கீங்க. ஆமா, நிறைய பேர் சொல்லியிருக்கோம், கேட்க மாட்டாங்க. இல்ல முன்னோர்கள் பண்ணதை நாங்க பண்றோம் அப்படிங்குவாங்க. ஒரு அருகருப்பா தான் இருக்கு. இதை போய் எப்படி குடிக்கிறாங்களா, சரி என்ன பண்ணுது, உடம்பு நல்லாவுதுன்னு சொன்னா ஏதோ ஒன்றா செய்வாங்க பொழுது அவங்க நம்புறாங்க, அதை அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு நானா நினைப்பேன். கண்டிப்பா ஹெல்தி கிடையவே கிடையாது. அவங்க அதுக்கு நம்பிக்கை வச்சு பண்றாங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க மூளை இல்லாதவங்க நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது எந்த ஒரு நோயுமே சரி. அப்படி நோய் சரி பண்ண எதுவும் ஹாஸ்பிட்டல் இதுவரை சற்று மூடாம வச்சிருக்காங்க. நீங்க என்னைக்காவது அதை குடிச்சு பார்க்கணும்னு ட்ரை பண்ணிருக்கீங்க, நினைச்சிருக்கீங்களா? அதே முட்டாள்தனம் தானே, அது செய்யறவங்களும் முட்டாள் தானே இருக்கும். நமக்கு அந்த மாதிரிலாம் தோணுனது கிடையாது. இல்லை, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதும் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணவும் முடியல. ஐயோ, அதெல்லாம் குடிக்கவே கூடாதுன்ற அப்புறம் நீங்க குடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறீங்க. இது என்னங்க இது அநியாயமா இருக்குது. குடிப்பீங்களா அந்த மாதிரி? அதான் முட்டாளுங்க பண்றது வந்து நம்ம அதை பண்றது யோசிக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி எண்ணங்களும் இல்லை. ஏங்க நீங்க தண்ணியை நான் சூடு பண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம், அதை போய் இருன்னு போய் குடிக்க முடியுமா? அதெல்லாம் தப்புங்க, செய்யக்கூடாது. நான் குடிச்சது இல்லை. இது வரைக்கும் அது வரைக்கும் பண்ணதில்லை. பசுமாட்டு யூரினான கோமியத்தில் 16க்கும் மேற்பட்ட கிருமிகள் இருக்கலாம். எப்படி மனிதர்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய நீர்த்தாரையில் கிருமி தொற்று ஏற்படுகிறதோ அதே போலவே பசுமாட்டு நீர்த்தாரையிலும் தொற்று ஏற்படலாம். பசுமாட்டுடைய சிறுநீர் பையிலையும் தொற்று ஏற்படலாம். பசுமாட்டுடைய கிட்னிலையும் நோய் தொற்று ஏற்படலாம், கிருமிகள் தொற்று ஏற்படலாம். அதனால பசுமாட்டு யூரினில் சலமும் வரலாம், ரத்தமும் கலந்து வரலாம், ஏராளமான கிருமிகளும் வரலாம். அதை குடிக்கின்ற பொழுது ஏராளமான நோய்கள் மனிதர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பசுமாட்டுடைய அந்த கோமியத்தை குடிப்பதன் மூலமாக எலிக்காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈகோலை என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா தொற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எலிக்காய்ச்சல் என்பது மிக ஆபத்தான ஒரு காய்ச்சல் நோயாகும். இது பொதுவாக எலியுடைய மூத்திரம் மூலம் பரவினாலும் கூட பசுவுடைய மூத்திரம் மூலமாகவும் கூட இந்த நோய் பரவலாம். எனவே இது போன்று ஏராளமான நோய் தொற்று வந்து பசுமாட்டுடைய யூரினை கோமியத்தை குடிப்பதன் மூலமாக வரலாம். கோமியம் என்பது ஆபத்து அற்றது என்று சொல்லக்கூடியது தவறான கருத்தாகும். கோமியம் மூலமாக பல்வேறு நோய்கள் வரும் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே பஞ்சகவியத்தில் பசுமாட்டுடைய யூரின் இருக்கிறது, பசுமாட்டுடைய சாணம், பசுமாட்டு நெய், பசுமாட்டு தயிர், பசுமாட்டு பால் உள்ளிட்ட எல்லா பொருளையும் கலந்து தான் அவர்கள் பஞ்சகவியத்தை உருவாக்குகிறார்கள். இந்த பசுமாட்டு சாணியின் மூலமாக ஏராளமான நோய்கள் வரும். குறிப்பாக டைஃபாய்டு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெட்டனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நாடா புழு வந்து மிக முக்கியமான ஒரு நோய், மிக மோசமான ஒரு நோய். அந்த நாடா புழு வந்து நம்மளுக்கு ஏற்பட்டால், அந்த நாடா புழு தொற்று மூளைக்கு ஏற்பட்டால் சிஸ்டிக் சர்க்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வரும். அது வந்து அந்த முட்டைகள் வந்து ஏராளமாக மூளையில் போய் கூடு கட்டுகின்ற பொழுது அதன் மூலமாக வலிப்பு நோய், தீராத வலிப்பு நோய் ஏற்படும். அதுதான் சிஸ்டிக் சர்க்கோசிஸ் பேர். இது பசுமாட்டுடைய சாணத்தின் மூலமாக பரவக்கூடிய ஒரு மோசமான நோயாகும். அதே போல் டைஃபாய்டு வரலாம், டைஃபாய்டு காய்ச்சல் வரும். அதே போலவே இன்றைக்கு வந்து பசுமாட்டு பாலை பச்சையாக குடித்தாலே அது மூலமாக ஏராளமான நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக காசு நோய் வரலாம், டைஃபாய்டு வரலாம். அதே போல் ரொம்ப அபூர்வமாக வேறு சில நோய்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய ஐஐடியுடைய இயக்குனர் காமகோடி சொல்லக்கூடிய விஞ்ஞானத்து புறமான இந்த கருத்துக்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என நாங்கள் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.